ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு 4. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அயோத்தி மன்னர் தசரதனுக்கு 60,000 ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லை. வசிஷ்ட முனிவர் உதவியுடன் கலைக்கோட்டு முனிவரை அழைத்து மிகப்பெரிய யாகம் செய்து தவம் இருந்து பிறந்த குழந்தைகள் ராமர், பரதன், லட்சுமணன், சத்ருகன். இவர்கள் நால்வரையும் வசிஷ்ட முனிவரின் குருகுலத்தில் சேர்ந்து கல்வி பயின்று அனைத்து கலைகளையும் கற்று வர தசரதன் அனுப்பினார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று மறுப்பு எதுவும் கூறாமல் நன்றாக படித்து வந்தார்கள். பின்பு விஸ்வாமித்திரர் தான் மிகப்பெரிய யாகம் செய்ய இருக்கிறேன், தாடகை என்ற அரக்கியால் எனக்கு இடையூறு ஏற்படுகிறது, அதனால் ராமனை என்னுடன் காட்டிற்கு அனுப்பு என்று தசரதனிடம் கேட்க, தசரதன் ராமரின் மீது மிகுந்த பாசம் வைத்துள்ள தசரதன், ராமனை விட பலசாலியான பரதனை உங்களுடன் அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். இதை கேட்ட விஸ்வாமித்திரர், பரதன் வேண்டாம், ராமர் தான் வேண்டும் என்று கூற, வசிஷ்ட முனிவர், தசரதா, ராமருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் அமையவிருக்கிறது. இன்று தசரதன் மகனாக செல்பவன் நாளை சீதாராமனாக திரும்பி வருவான். ஆதலால் விஸ்வாமித்திரருடன் ராமரை அனுப்பி வைப்பாயாக என்று கூறுகிறார். இதை கேட்ட தசரதன் விஸ்வாமித்திரர் கூட ராமரை, லட்சுமணையும் அனுப்பி வைக்கிறார். யாகம் முடிந்து மிதிலை மன்னர் ஜனகனின் மகளை சீதாவை ராமர் மனம் முடித்து அயோத்திக்கு வருகிறார்கள். அப்பொழுது தசரதன் ராமரை அழைத்து, நாட்டின் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு நான் கானகம் சென்று தவ வாழ்க்கை மேற்கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன் என்று ராமனுடன் கேட்கிறார். நாளை உனக்கு முடிசூட்டு விழா என்று அறிவிக்கிறார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அவர் உடனே மறுப்பு ஏதும் கூறாமல் சரி என்கிறார். மறுநாள் கைகேயியின் நயவஞ்சக தந்திரத்தால் ராமனை அழைத்து, உன் தம்பி பரதன் நாடாளட்டும், நீ காட்டிற்கு சென்று வனவாசம் செல்ல வேண்டும் என்று உன் தந்தை ஆசைப்படுகிறார் என்று கூற, ராமன் சிரித்த முகத்துடன், தந்தை கூறியதை நான் ஏற்கிறேன், என் தம்பி பரதனை நாடாளட்டும், நான் வனவாசம் செல்கிறேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறார். இதை அறிந்த பரதன், என் அண்ணன் இல்லாத நாட்டில் நான் இருக்க மாட்டேன், என் அண்ணனை எப்படியாவது காலில் விழுந்தாவது அண்ணனை கூட்டியாந்து அண்ணனை அரியணையில் அமர்த்துவேன் என்று கூறி சபதம் எடுத்து ராமரை தேடி காட்டுக்கு செல்கிறார். அப்பொழுது ராமனிடம், அண்ணா, வயதில் மூத்தவர் நீங்கள் இல்லாத நாட்டில் நான் இருக்க மாட்டேன், நீங்கள் வாருங்கள் என்று கூற, ராமரோ, தாய் தந்தை பேச்சை மீறக்கூடாது, உன் தாய் கூறிய ஆசைப்படி நான் காட்டிற்கு செல்கிறேன், நீ அயோத்தியை ஆட்சி செய்வாயாக, தாய் தந்தை பேச்சை நாம் மீறக்கூடாது என்று கூறுகிறார். மறுத்த பரதன், தங்கள் திருவடியையாவது தாருங்கள் என்று கேட்டு ராமனின் பாதுகைகளை தலையில் சுமந்து வந்து நந்தியம்பதி என்ற கிராமத்தில் ராமனின் பாதுகைகளை அரியணையில் அமர்த்தி ஆட்சி செய்கிறார். ராமனை தசரதனாக எண்ணி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப பரதன் ஆட்சி புரிகிறார். தசரதன் கூறியதாக கூறிய கைகேயின் வார்த்தையை கேட்டு ராமர் காட்டிற்கு செல்கிறார்.
ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். ராமரை போலவே நாமும் தாய் தந்தையருக்கு மதிப்பு கொடுத்து அவர்களின் சொல்படி கேட்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.